வந்தனோ வந்தனோ வந்த சன குந்தனோ 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 வந்தனோ வந்தனோ வந்த சன குந்தனோ. ஆமா, எல்லாரும் வந்தாச்சு. இப்ப ஜெபத்தோட ஆரம்பிப்போமா? அன்பியம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட, வழி நடத்தும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, ஈரை வார்த்தை என்று சொல்லியே இசையோடு பாட, ஆமா இசையோடு பாட, வழி நடத்தும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, ஜெபமாலை என்று சொல்லியே மகிழ்வோடு பாட, ஆமா மகிழ்வோடு பாட, ஒன்றாக சேர்ந்து வந்தோமே, ஒன்றாக சேர்ந்து வந்தோமே. கொங்குர்வளையம் நம்ம பங்கிலே இந்த குழு குழு மாலை பொழுதிலே நம்ம வில்லுப்பாட்டை காண வந்துள்ள அனைவரையும் வணக்கம் சொல்லி வரவேற்போமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பை பொழியும் நம் அன்பு ஆயர் அவர்களுக்கோ வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆசையோடு வந்திருக்கும் அருத்தந்தையர் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். பாசத்தோடு பார்த்து கொள்ளும் நம் பங்கு தந்தை அவர்களுக்கோ வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கு ஆர்வத்தோடு வந்திருக்கும் பங்கு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். முதல்ல நம்ம பங்க பாதுகாத்து வரும் புனித சூசையப்பரை போற்றி பாடுவோமா? ஆமா பாடுவோமே. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நம்ம பங்கு பாதுகாவலரை போற்றி பாடியாச்சு. இப்போ நம்ம நேரா தலைப்புக்குள்ள போயிட வேண்டியதுதான். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு நம்ம பாட போற வில்லு பாட்டோட தலைப்பு என்னன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அது வர்ற வழியிலேயே தலைப்பை மறந்துட்டு வந்துட்டேங்க. என்ன தலைப்புனே தெரியாம வந்துட்டாரு. நானும் வரேன்னு வாடகைக்காரை எடுத்துட்டு ஊருக்கு முன்னாடி. அவங்க கிடக்குறாங்க, நீங்க தலைப்பை சொல்லுங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. நாம பாக்கிறதுக்கு 2 கண்ணு தேவைதானே? ஆமா தேவலாம். அது மாதிரி நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அன்பியமும் இறைவார்த்தையும் குடும்பமும் ஜபமாலையும் ரொம்ப முக்கியம் என்பதை பத்தி தான் இப்ப பாட போறோம். ஆமா சரியா சொன்னீங்கம்மா. அன்பியம்மா, அது வார வாரம் நடக்கிற ஒரு ப்ரோக்ராம் தானே? அது ஒரு ப்ரோக்ராம் இல்ல, அது கடவுளுடைய வார்த்தை பகிர்வு. நம்ம உறவையும் விசுவாசத்தையும் பலப்படுத்துறது. அன்பியத்துக்கு போனா கூட்டத்தோட கூட்டமா உட்காந்து டீ பிஸ்கட் மிச்சர் சாப்பிட்டு வர்றது தானே நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லப்பா, 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம தோமையார் அன்பியத்துல சுண்டலும் சேர்த்துலாம் கொடுத்தாங்க. அட பாவிங்களா, அன்பியத்துக்கு போறது வெறும் சாப்பிட்றதுக்கு தானா? திங்கதிலேயே குறியா இருங்க. இப்ப அன்பை பத்தி ஒரு பாட்டு பாடலாமா? ஓ பாடலாமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காது அறமலர் போவே, அறமலர் போவே, அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறமலர் போவே, அறமலர் போவே. இது மாதிரி அன்பியம்னா எல்லா குடும்பமா ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து மூவொரு கடவுளை போற்றி
புகழ்ந்து பைபிளை படிச்சு தியானிச்சு அதை எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறது தெரியுதா? அப்புறம் நம்ம மத்தியில எந்த ஒரு வித்தியாசமோ எந்த வேறுபாடோ ஏற்றத்தாழ்வோ இல்லாம ஒரே மனசா ஒன்னா சேர்ந்து மற்றவங்க கஷ்டத்துல பங்கு கொண்டு ஒரே குடும்பமா வாழ்றது தான் அன்பியம். ஓ அப்படியா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. இதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க கேட்போம். சரி சரி சொல்றேன். நாம கோவில்ல எல்லாரும் பூஜைக்கு போய் ஒன்னா சேர்றோம். அது ஒரு பெரிய பங்கு குடும்பம். ஆமா, அது போதுமே. அப்புறம் எதுக்கு அன்பியம்? அவசரப்படாதப்பா, சொல்றேன். கோவில்ல பெரிய கூட்டமா கூடுறோம், அது சரிதான். ஆனா எல்லாரும் எல்லாத்திலும் பங்கேற்கிறோமா? ஆமா, ஜோரா பங்கேற்காங்களே. கொஞ்சம் பேர் தூங்குறாங்க, கொஞ்சம் பேர் கோயிலுக்கு வெளியே நின்று காத்து வாங்குறாங்க, கொஞ்சம் பேர் வேடிக்கை பார்க்குறாங்க, கொஞ்சம் பேர் பக்தியா உட்கார்ந்துட்டு பகல் கனவு காங்குறாங்க. ஆமா, நீங்க சொல்றதுலயும் உண்மை இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் குடும்பங்களா ஒன்று சேர்ந்து நம்ம உறவை வளர்க்கறதுக்கும் ஒத்துமையா வாழ்றதுக்கும் கடவுளின் வார்த்தையை கேட்டு அன்பா வாழ்றதுக்கும் தான் அன்பியம். அதுல எல்லாரும் முழுசா பங்கேற்கிறதுக்கும் ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஓ, இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கே. ஆமா, அதனாலதான் ஒவ்வொரு அன்பியமும் ஒரு குட்டி திருச்சபைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, அன்பியத்துல தான் நாம ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், ஒருத்தருக்கு உதவுறோம். அப்படித்தானே தொடக்க கால கிறிஸ்தவர்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க. கரெக்டா சொன்னீங்க. முதல்ல ஒவ்வொரு குடும்பமும் அன்பியமா மாறணும். அன்பியம் என்பது ஒரு இயக்கம் இல்ல, வெறும் ஜப கூட்டமும் இல்ல. அது அன்பா சேர்ந்து மகிழ்வா வாழ்றது, அதுதான் அன்பியம். அதனால ஒவ்வொரு குடும்பமும் அன்பியமாய் திகழணும். ஒவ்வொரு பங்கிலும் அன்பியங்கள் படரணும். ஒவ்வொரு குடும்பமும் அன்பியமாய் திகழணும். ஒவ்வொரு பங்கிலும் அன்பியங்கள் படரணும். அன்பியம் எவ்வளோ முக்கியம்னு இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அன்பியத்தை பத்தி தெளிவா சொன்னீங்க. அது சரி, அன்பியம்னு இறைவார்த்தையும்னு சொன்னீங்களே, அன்பியத்துல இறைவார்த்தை தேவையா? ஆமா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இறை வார்த்தை இல்லாம அன்பியமே இல்ல. இறை வார்த்தை அது வாழ்வு தரும் வார்த்தை. ஆமா ஆமா, அது வாழ்வுக்கு வழிகாட்டும் வார்த்தை. ஆமா ஆமா, அதுதான் நம் வாழ்க்கை பாதைக்கு ஒளிவிளக்கு மாதிரி. ஆமா ஆமா, இறைவார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, நிலைவாழ்வை நம்ம படிப்பதுன்னு பைபிள் சொல்லிக்குது. கரெக்டா சொன்னீங்க. அப்படின்னா கடவுளோட வார்த்தைய இல்லத்திலும் அன்பிய கூட்டங்களிலும் நாம முதல்ல வாசிக்கோணும். ஆமா, வாசிக்கோணும். யோசிக்கோணும். யோசிக்கோணும். அப்புறம் பகிரோணும். ஆமா, பகிரோணும். அதன்படி வாழோணும். சரிதானே? சரியா சொன்ன தங்கச்சி. அதுதாங்க அன்பியம். இப்ப நீங்க எல்லாம் என் பக்கம், நாம எல்லாரும் அன்பிய பக்கம். சரிதானே? இங்க இருக்கிற எல்லாரும் என்ன சொல்றீங்க? ஆமா, சரிதான். அன்பின் அமுதே, அன்பிய உறவே, வாழ்வில் கலந்திடவா. அன்பின் சுளையே, தூய ஆவியே, அனுதினம் என்னில் வா. அன்பின் அமுதே, அன்பிய உயரே, வாழ்வில் கலந்திடவா. அன்பின் சுனையே, தூய ஆவியே, அனுதினம் என்னில் வா. அது சரி, குடும்பமும் ஜெபமாலைன்னு சொன்னீங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கேட்போம். ஜெபமாலைய பத்தி ஒரு பாட்டோட தொடங்குவோமா? தொடங்குவோம்.
ஜெபமாலை அன்னையே இறை அன்பின் பாலமே இயேசுவிடம் என்னையே அழைத்து செல்லும் முந்தன் ஜெபமாலை வாழ்க ஜெபமாலை வாழ்க ஜெபமாலை அன்னையே இறை அன்பின் பாலமே இயேசுவிடம் என்னையே அழைத்து செல்லும் முந்தன் ஜெபமாலை வாழ்க ஜெபமாலை வாழ்க மாமரியே மாதாவே ஜெப வாழ்வின் மாதிரியே மாமரியே மாதாவே ஜெப வாழ்வின் மாதிரியே ஜெபமாலை அன்னையே இறை அன்பின் பாலமே இயேசுவிடம் என்னையே அழைத்து செல்லும் முந்தன் ஜெபமாலை வாழ்க ஜெபமாலை வாழ்க அமைதியின் கருவி ஜெபமாலையே ஆன்மீக ஆயுதம் ஜெபமாலையே அமைதி கருவி ஜெபமாலையே ஆன்மீக ஆயுதம் ஜெபமாலையே இயேசு என்னும் மந்திரத்தை சொல்லி சொல்லி வாய்வுறவே செய்தாயே செய்தாயே வாய்வுறவே செய்தாயே மாமரியே மாதாவே ஜெப வாழ்வின் மாதிரியே மாமரியே மாதாவே ஜெப வாழ்வின் மாதிரியே ஜெபமாலை அன்னையே இறை அன்பின் பாலமே இயேசுவிடம் என்னையே அழைத்து செல்லும் முந்தன் ஜெபமாலை வாழ்க ஜெபமாலை வாழ்க. ஏனுங்கக்கா ஜெபமாலை பத்தி கேட்டா இறையன்பின் பாலம் அமைதியின் கருவின்னு பாடிட்டு இருக்கிறீங்க? தம்பி, அது வெறும் பாட்டு இல்ல, நல்லா கேளுங்க. ஜெபமாலை கடவுளையும் நம்மையும் இணைக்கிற ஒரு இறைப்பாலம். அது மட்டும் இல்ல, அது ஒரு அமைதியின் கருவி. ஏன்னா நம்ம துன்ப வேளையில சோர்ந்து தளர்ந்து தள்ளாடி போகாம இருக்க ஜெபமாலை உதவுது. என்னது ஜெபமாலை உதவுதா? ஜெபமாலையை எடுத்து அன்னையை நோக்கி கண்ணீரோடு ஜெபம் செய்யும் போது பாருங்க, நம்ம அன்னை நமக்காக கடவுளிடம் வேண்டுறாங்க. அப்ப அமைதி தானா நம்ம கிட்ட வந்துடும். ஓ அப்படியா? அது சரி. இப்ப நான் ஒன்று கேட்குறேன், நீங்க எத்தனை பேர் குடும்பம் ஜெபம் பண்றீங்க சொல்லுங்க. நாங்க எங்கெங்க ஜெபம் பண்றோம்? வேலைக்கு போயிட்டு வந்தா டைம் கிடைக்கிறது இல்ல, வீட்டுக்கு வந்தா ரொம்ப டயர்டா இருக்குது. அப்படியே ஜெபம் செய்ய ஆரம்பிச்சாலும் கை கால் முட்டி வலின்னு வந்துடுது. அப்புறம் இடையிடையே கொட்டாயும் தூக்கமும் சேர்ந்து வருது. ஐயையோ, உங்க கூட 2 நாளைக்கு நான் சேர்ந்தனா உங்க மாதிரியே நானும் ஜெபமாலை செய்யாம ஜெப வாழ்வை விட்டு விலகிடுவேன் போல இருக்கு. எல்லாரும் காதுகளை நல்லா திறந்து வச்சு கேளுங்க. அன்றாட வாழ்வில தான் ஜெபமாலை ஜெபிப்போம், அன்றாட வாழ்வில தான் ஜெபமாலை நாம் ஜெபிப்போம். அன்னையின் பிள்ளைகளாய் ஜெபமாலை ஜெபித்திடுவோம், அன்னையின் பிள்ளைகளாய் ஜெபமாலை ஜெபித்திடுவோம். ஆமா, ஜெபமாலை ஜெபித்திடுவோம். ஜெபமாலை அது உயிர் மாலை. ஜெபமாலை அது அருள் மாலை. ஜெபமாலை அது இறை வாழ்வின் மாலை. ஜெபமாலை நற்செய்தியின் மாலை. ஜெபமாலை அது இறை வரலாற்றின் மாலை. ஜெபமாலை அது இறை மாலை. ஜெபமாலை அது அதிசயங்களின் மாலை. ஜெபமாலை அது இறைமறை மாலை. ஜெபமாலை அது துதிமாலை. ஜெபமாலை அது பாதுகாப்பின் மாலை. ஜெபமாலை அது வழிகாட்டும் மாலை. வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை, வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துய நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துய நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. அதனால அனுதினமும் நாம் குடும்பமாய் கூடி ஜெபமாலை ஜெபித்திடுவோம். அன்னையின் துணையில் இறை வார்த்தை காற்ற வழியில அன்பு பிள்ளைகளாய் மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடுவோம். அன்பியமும் இறை வார்த்தையும் குடும்பமும் குடும்ப ஜெபமும் எவ்வளவு முக்கியம்னு நாம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஆமா, நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அன்பியமாய்
கூடுவோம், இறைவார்த்தை பகிர்வோம், குடும்ப ஜெபம் செய்வோம், ஒன்று கூடி வாழ்வோம். ஒவ்வொரு குடும்பமும் அன்பியமாய் திகழணும், ஒவ்வொரு பங்கிலும் அன்பியங்கள் படரணும், ஒவ்வொரு குடும்பமும் அன்பியமாய் திகழணும், ஒவ்வொரு பங்கிலும் அன்பியங்கள் படரணும், ஒவ்வொரு மறைவட்டமும் அன்பியமாய் மாறினார், ஒவ்வொரு மறைவட்டமும் அன்பியமாய் மாறினார், அக்கால திருச்சபை இக்காலத்தில் கண்டிடலாம், அக்கால திருச்சபை இக்காலத்தில் கண்டிடலாம், ஒவ்வொரு குடும்பமும் அன்பியமாய் திகழணும், ஒவ்வொரு பங்கிலும் அன்பியங்கள் படரணும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.